ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஐ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 ஃப்ரம் சிஎம்ஐ ஃபைனல் டைரக்ட் டாக்ஸேஷனில் இன்ட்ரெஸ்ட் சாப்டர் இருக்கு இல்லையா, அதில் 2வது பார்ட் அப்படி தான் பார்க்க போகிறோம். இதை கிளாஸ்னு சொல்ல வேணாம், ஏன்னா நான் கிளாஸுங்கிறத வந்து அட்வான்ஸ் ரூலிங், அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபார்மு அதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து இதை பார்ட் 2 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, சிஎம்ஐ ஃபைனலில் பிளேலிஸ்ட் நீங்கள் எதில் போய் பார்க்கணும்னா சிஎம்ஐ ஃபைனல் டேக்ஸ் மேரத்தான் அக்டோபர் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஓகே கிளாஸ் போகலாமா? இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் ரிகார்டிங் கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அது எதுக்கு கேல்குலேட் பண்ணுறோம், பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட், ரிசீவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்துருந்தோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு ரூல் 119A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரொவிஷன்லாம் அது என்னன்னு பார்க்கலாம். ரவுண்டிங் ஆஃப் தி அமௌண்ட் அண்ட் பீரியட் ஆன் விச் இன்ட்ரெஸ்ட் இஸ் கேல்குலேட்டட். எந்த அமௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 265, 260 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுவே ரவுண்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை வந்து அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா டு த நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 100 அப்படின்னு சொல்லிட்டு, நியரஸ்ட் கூட இல்லை, மல்டிபிள் ஆஃப் 100 அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஹையராக இருந்தால் கூட அது கம்மியான மல்டிபிளில் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா டேக்ஸுக்கு வந்து முதல்ல இன்கம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நியரஸ்ட் மல்டிபிள்னா 60, 50 அப்படி கூட மல்டிபிள் பண்ணலாம். நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்கல்ல, அப்படி கூட சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து கம்மியான மல்டிபிள் ஆஃப் 100 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இது அவங்க பே பண்ணுறது இல்லை, அதனால எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக அமௌண்ட் ஆக்க முடியுமோ அவ்வளோதான் பண்ணுவாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் பாருங்கள். டு த நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 100னா 240 அல்லது 290 இருந்தாலும் அதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க, 200க்கு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து 200 அப்படின்னு சொல்லி ஆக்கிடுவாங்க. இதில் இருந்து தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த அமௌண்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அடுத்து பீரியட். இஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் கேல்குலேட்டட் ஃபார் மந்த், இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த் பேசிஸில் நம்ம கேல்குலேட் பண்ணுறதா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேவாக இருந்தாலும் அது ஒரு மந்த்தாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ என்ன அக்டோபர் நடக்குதா, அக்டோபர் 1ஸ்ட்லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் கேல்குலேட் பண்ணுறதா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்டோபர் 1ஸ்ட்லேன்றதுனால அக்டோபர் ஃபுல் மந்த்து கவர் ஆயிரும், நவம்பர் ஃபுல் மந்த்து கவர் ஆயிரும். ஆனால் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நாள் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் டிசம்பரையும் ஒரு மந்த்தாக சேர்த்து 3 மாதத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணும்போது மந்த் பேசிஸில் கேல்குலேட் பண்ணால் ஒரு நாள் இருந்தால் கூட அது ஒரு மாதமாக எடுத்துக்கணும். ஸோ 1 day ஆல்சோ 1 month அப்படின்னு எழுதியிருக்கேன். ஃபார் இயராக இருக்கும்போது இயரில் வந்து ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பிட்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இக்னோர் பண்ணிடணும். ஓகேவா? ஃப்ராக்ஷன் ஆஃப் அ மந்த் வந்து இக்னோர்டு, கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய இயர் மட்டும்தான் எடுத்துக்கணும். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபெயிலியர் டு டிடெக்ட் அண்ட் பே டேக்ஸ் அட் சோர்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம படித்தோம்ல, நான் போன கிளாஸில் சொன்னேன்ல, ஃபார் ஃபெயிலியர் டு டிடெக்ட் அண்ட் பே டேக்ஸ் அட் சோர்ஸ். நம்ம தான் பே பண்ணுறோம், நம்ம தான் டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணோம், ஆனால் நம்ம பண்ணலை, டெபாசிட்டும் பண்ணல, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து பேவும் பண்ணல அந்த டேக்ஸை. அப்படின்னா என்ன பெனால்ட்டி, என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபெயிலியர் டு டிடெக்ட் அண்ட் பே டேக்ஸ் அட் சோர்ஸ், செக்ஷன் 201 subsection 1A, 201 subsection 1A. அமௌண்ட் ஆன் விச் இன்ட்ரெஸ்ட் இஸ் கேல்குலேட்டட். இந்த 240, 290 சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அமௌண்ட்லாம் இங்கே என்னென்னா டேக்ஸ் அமௌண்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கணுமோ அந்த அமௌண்ட்டில் போய் நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கேல்குலேட் பண்ணணும். அதுதான் சொல்கிறாங்க அமௌண்ட் ஆன் விச் இன்ட்ரெஸ்ட் இஸ் கேல்குலேட்டட். எதில் போய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணணும், டேக்ஸ் அமௌண்ட்டில். எவ்வளோ டேக்ஸ் டிடெக்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டில். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா date of tax deductible to which it is actually deducted. ஆக்சுவலாக இந்த மாதத்தில் தான் நான் பே பண்ணுறேன், இந்த மாதத்தில் நான் டிடெக்ட் பண்ணியிருக்கணும் இதுலேருந்து, ஆனால் இந்த மாதத்தில் பண்ணாமல் அதுக்கப்புறமா தள்ளி ஒரு 2 மாதம் கழித்து நான் டிடெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த பீரியட் ஆக்சுவலாக டிடெக்ட் பண்ணுற டேட், ஆக்சுவலாக டிடெக்ட் பண்ண டேட், இந்த ரெண்டுத்துக்குமான கேப் இருக்குல்ல, இந்த பீரியடுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோ, 1% per month or part thereof simple interest. ஓகேவா? 1% per month அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நாள் இருந்தால் கூட அது ஒரு மந்த்தாக எடுத்துக்கணும். ஸோ 3 monthsன்னு வச்சுக்கோங்க. 1 into 3 அப்படின்னு போட்டு 3% அப்படின்னு கேல்குலேட் பண்ணுங்கள், ஆன்சர் 1 தான் வரும். ஸோ 3% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, இதை போட்டு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். டேட் ஆஃப் டேக்ஸ் டிடக்டபிள் டு விச் இட் இஸ் ஆக்சுவலி டிடெக்டட், இது ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் டேட் ஆன் விச் டேக்ஸ் டிடக்டட்,
டிடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அது கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். நீ ரெண்டுமே பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட் ஆன் விச் இட் இஸ் ஆக்சுவலி டிடெக்டட், என்னைக்கு ஆக்சுவலாக டிடெக்ட் பண்ணியிருக்கியோ அதுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற டேட் வரைக்கும் டு தி டேட் இட் இஸ் ஆக்சுவலி பெய்டு. ஓகேவா? அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோ? 1.5% per month or part thereof. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுவும் தான். இங்கேயும் பர் மந்த் இருக்குல்ல, அதை இந்த 1.5 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்னு வச்சுட்டு போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். 1.5% இன்ட்டு 3 மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணணுன்னா உங்களுக்கு புரியறதுக்காக இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1.5% இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 4.5% வரும். 100 இன்ட்டு 4.5% போட்டிங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? சும்மா உங்களுக்கு இதில் இந்த பர் மந்த் பேஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொன்னேன். எப்படி வேணால் கேல்குலேட் பண்ணலாம், ஆன்சர் ஒன்றா தான் வரும். பீரியட் பாருங்கள், ஃப்ரம் த டேட் இட் வாஸ் ஆக்சுவலி டிடெக்டபிள் டு த டேட் இட் வாஸ் ஆக்சுவலி பெய்டு. ஓகேவா? இதில் பீரியடுங்கிறது இது ரெண்டும் சேர்த்து தானே. ஆக்சுவலாக இதுக்கு தனியாக பே பண்ணாலும் டிஃபால்ட் பீரியடுன்னு சொல்கிறது என்னது? ஆக்சுவலாக டிடெக்ட் பண்ணுற டேட்லேருந்து ஆக்சுவலாக பே பண்ணுற டேட் வரைக்கும். ஃப்ரம் த டேட் இட் வாஸ் ஆக்சுவலி டிடெக்டபிள் டு தி டேட் இட் வாஸ் ஆக்சுவலி பெய்டு. ஓகேவா? இதுதான் பீரியட், அந்த டிஃபால்ட்டிங் பீரியட். நோட் பாருங்கள், இஃப் எனி பர்சன் ஃபெயில்ஸ் டு டிடெக்ட் டேக்ஸ், ஒருவேளை அவங்க டிடெக்ட் பண்ணல டேக்ஸ் அப்படின்னா, பட் இஸ் நாட் டீம்டு டு பி அன் அசஸி இன் டிஃபால்ட். ஓகே, அசஸி இன் டிஃபால்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதாவது இவங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் சப்மிட் பண்ணல அப்படி அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பேசிஸில் வந்து அசஸி இன் டிஃபால்ட், இவங்க வந்து ஒரு தவறு பண்ண அசஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணலனாலும் இவங்க அசஸி இன் டிஃபால்ட் இல்லைன்னா, as per first provision to section 201 subsection 1, then the interest shall be payable from the date on which such tax was deductible to the date of furnishing of return of income by such payee. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே பீரியட் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? from the date it was actually deductible to the date it was actually paid, இல்லையா? டிடெக்ட் பண்ண வேண்டிய தேதியிலேருந்து பே பண்ண தேதி வரைக்கும் இருக்கிற அந்த பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறோம். ஆனால் இவங்க அசஸி இன் டிஃபால்ட் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் பட்சத்தில், from the date it was actually deductible to the date of furnishing of return of income. return of incomeனா உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன் போன ப்ரீவியஸ் இயரில். உங்களோட ஆண்டு வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கு, ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் இவ்வளோ தான் எனக்கு இன்கம் வந்திருக்கு, இதுக்கு நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்களா, அதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் சப்மிட் பண்ணுற டேட் வரைக்குமான பீரியட் எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும். ஓகேவா? the interest shall be payable from the date on which such tax was என்னது deductible to the date of furnishing of return of income by such payee. ஓகேவா? இதுதான் என்னது ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கான ப்ரொவிஷன், செக்ஷன் 201 சப்செக்ஷன் 1A. ஓகேவா? 200லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 201 ஃபஸ்ட்டு, 201 சப்செக்ஷன் 1A. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டிடிஎஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது டிசிஎஸ். ஓகேவா? ஃபெயிலியர் ஃபார் கலெக்டிங் அண்ட் பே டேக்ஸ் அட் சோர்ஸ். அதாவது கலெக்ட் பண்ணி பே பண்ணுறதுல நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, டிஃபால்ட்டாக இருந்திருக்க, அதனால் உனக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறேன். இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபெயிலியர் டு கலெக்ட் அண்ட் பே டேக்ஸ் அட் சோர்ஸ், செக்ஷன் 206C சப்செக்ஷன் 7. 1லேருந்து டைரெக்டாக ஜம்ப் அடித்து 6க்கு வந்திருக்காங்க. 201, 202, 3, 4, 5 கிடையாது, 4 செக்ஷன் கிடையாது, டைரெக்டாக 6C சப்செக்ஷன் 7. ஓகேவா? ரேட்டு பாருங்கள், அதே ப்ரொவிஷன் தான், பாக்கி முன்னாடி சொன்னதே தான். ரேட்டு மட்டும் பாருங்கள், 1% per month or part thereof, simple interest. SIனா simple interest. Note, any person other than seller of bullion or jewelry, இது ரொம்ப முக்கியம். செல்லர் பையர்டேருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணி பே பண்ணோம், இதுதான் டிசிஎஸ் கான்செப்ட்டு. ஆனால் அந்த செல்லர் யாராக இருக்கும் பட்சத்தில் புல்லியன் அல்லது ஜுவல்லரி, புல்லியன்னா கோல்டு சில்வர் இந்த மாதிரி செட் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க, அதை வந்து புல்லியன்னு சொல்லுவாங்க. அது அல்லது ஜுவல்லரி, நகைக்கடைக்காரவங்க, இந்த மாதிரி இவங்க பர்சன்ஸ்லாம் செல்லராக இருக்கும் பட்சத்தில் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலெக்டிங் டேக்ஸ் ஃபெயில்ஸ் டு கலெக்ட் சச் டேக்ஸ். ஆக்சுவலாக கலெக்ட் பண்ணணும், ஆனால் அதை கலெக்ட் பண்ணலை. ஃப்ரம் பையர் ஆர் லைசன்சி ஆர் லெஸ்ஸி, இவங்கள்ட்டேருந்துலாம் கலெக்ட் பண்ணணும். பையர்டேருந்து, லைசன்சிட்டேருந்து, லெஸ்ஸிட்டேருந்து இவங்கெல்லாம் கலெக்ட் பண்ணணும். பட் நாட் டீம்டு டு பி அன் அசஸி டிஃபால்ட். இவங்களும் அந்த அசஸின் டிஃபால்ட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் டு செக்ஷன் 206C சப்செக்ஷன் 6A, இதுபடி அவங்க அசஸின் டிஃபால்ட்டாக இல்லைன்னா, தென் த இன்ட்ரெஸ்ட் ஷால் பி பேயபிள் ஃப்ரம் த டேட் ஆன் விச் சச் டேக்ஸ் வாஸ் கலெக்டபிள் to the date of return of income by such buyer, licensee, assessee. Buyer, licensee, lessee.
அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்கே வந்து எப்படி பேய் தான் என்ன சொல்ல வந்தேன், பேய் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் சப்மிட் பண்ணுற டேட் வரைக்கும் சொன்னேன். ஏன்னா பேய் தான் இங்கே பேமெண்ட் பண்ண போகிறாங்க, இங்கே வந்து பையர் பேமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பையர் என்னைக்கு இங்கே வந்து பையர் ஆர் லைசன்சி அல்லது லெஸ்ஸி இவங்களை எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் ஆக்சுவலாக இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் சப்மிட் பண்ணணும் இல்லையா, அந்த டேட் வரைக்குமான பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். எப்போ அந்த செல்லர் புல்லியன் ஆர் ஜுவல்லரி சேல் பண்ணுறவங்களா இருக்கும்போது, அப்புறம் அவங்க அசஸி இன் டிஃபால்ட்டாக இருக்கும்போதும், அசஸி இன் டிஃபால்ட் அப்படின்ற இருக்கும் பட்சத்தில் அவங்க எந்த பீரியடுக்காக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னா, ஃப்ரம் த டேட் இட் வாஸ் டிடக்டபிள், எப்போ டிடக்ட் பண்ணமோ அதுலேருந்து என்னைக்கு ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் என்னைக்கு ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறாங்களோ அந்த தேதிக்கு வரைக்கும் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அட் தி ரேட் ஆஃப் 1% பர் மந்த். ஓகேவா, 1%. இதில் 2 இதெல்லாம் கிடையாது. அதில் வந்து எப்படி 1, 1.5ன்னு 2 வந்துச்சு, இங்கே வந்து ஒரே இதுதான் 1 மட்டும்தான். ஓகேவா, 1% பர் மந்த் ஆர் பார்ட் தேர் ஆஃப். நான் இதில் சில ப்ரொவிஷன் எழுதாம விட்டுருக்கேன், ஏன்னா அது போன ப்ரொவிஷனில் படித்ததே தான் ரிப்பீட்டடாக இருக்கும், அதனால் அது தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிஃபால்ட் இன் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். இது ஒரு பெரிய செக்ஷன், அதனால இது அடுத்த கிளாஸில் உடனே எடுக்கிறேன். ஓகே, இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.